சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரத்தின் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆதரவாளர்கள் குண்டு வீசி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அந்த தொகுதியின் தற்போதைய எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை இந்த அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி நேராக பார்வையிட்டு இது பற்றி கேட்டறிந்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் விசாரணையை மேற்கொண்டார். 2 பாட்டில்களில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரானின் அதி உயர் தலைவர் கமேனி பற்றி கார்த்தி சிதம்பரம் பேசியிருந்தார். இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மண்ணெண்ணெய் குண்டு வீச்சுக்கு பின்னால் கமேனியின் ஆதரவாளர்கள் இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.